இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கின்ற என்னுடைய இனிய நண்பர் பாக்யராஜ் அவர்களுக்கும், இயக்குனர் ஆர் வி உதயகுமார் அவர்களுக்கும், அன்பிற்குரிய டி சிவா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா நிகழ்ச்சிகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக இங்கே வந்திருக்கின்ற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பயணம் அங்கே தான் ஆரம்பிச்சது அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அங்கேருந்து தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அதனால் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சகோதரர் நடத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இதை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றதுனால புரிந்து கொள்ள முடிகிறது. டூரிங் டாக்கீஸ் ஆரம்பித்த போது டூரிங் டாக்கீஸில் பார்த்தீங்கன்னா சினிமா துறையிலே வெற்றி பெற்றவர்கள் கதைகளை மட்டும் இல்லாமல் சினிமா துறையிலே தோல்வி பெற்றவருடைய கதையை கூட நம்ம பல நேர்காணல் நடத்தி வெளியிட்டிருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, சினிமாவை பற்றிய புரிதல் எல்லோருக்கும் வரணும். ஒவ்வொருத்தருடைய அனுபவத்திலிருந்தும் தெரிந்து கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படின்றதுனால தான் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே அந்த அளவுக்கு சிறப்பாக அமைந்தது. கலைஞர்களை பேட்டி காண்றது, அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்கிறதை தாண்டி அவங்க நாம் இந்த துறையில் இருக்கோம், அதற்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ரொம்ப நாட்களாகவே நமக்குள்ள இருந்தது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட்ஸ். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் அவங்க சம்பாதிச்சாலும், கோடி கோடியாக சம்பாதிச்சாலும், அந்த கைத்தட்டலும் அந்த பாராட்டலும் அந்த விழா மேடைகளும் அவருக்கு பெற்று தருகின்ற சந்தோஷத்தை அந்த கரன்சி நோட்டுகள் பெற்று தராது என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை அவங்களுக்கு தரதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய முக்கிய நோக்கம். இப்படி ஒரு விழா நடத்தும்போது அதுக்கு இப்போ இந்த வரவேற்பாளர் பாரஸ் சொன்ன மாதிரி யார் விழாவுக்குரிய விருதுக்குரியவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு குழு அமைக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சோம். இந்த ஜூரி குழுவுக்கு திரு பாக்யராஜ் அவர்கள் தலைமையேற்றிருப்பது நிஜமாகவே டூரிங் டாக்கீஸையும் பெருமைப்படுத்துகிறது. அந்த விழாவிலே விருது பெறக்கூடிய கலைஞர்களையும் பெருமைப்படுத்துகிற ஒரு விஷயமாக அமைந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா திருமதி குஷ்பு, திரு இளவரசு, திரு டி சிவா, திரு ஆர் வி உதயகுமார், திரு ஆர் கே செல்வமணி என்று பல பேர் இணைந்திருக்கிறார்கள். இவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா சினிமாவில் எப்படிப்பட்ட அனுபவம் உடையவர்கள், எப்படிப்பட்ட சாதனையாளர் அப்படின்னு நல்லா தெரியும். இத்தனை பேருடைய ஆசையோடு இந்த நிகழ்ச்சி வருகின்ற ஜனவரி மாதம் 25ஆம் தேதி என்று காமராஜர் அரங்கில் நடைபெற இருக்கிறது. இன்றைக்கு எப்படி திருவிழாவை இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஆதரவை தந்திருக்கீங்களோ அது மாதிரி இந்த விழாவுக்கும் ஒரு நல்ல விளம்பரத்தை நீங்கள் தர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எந்த பரிசீலிப்பு விழாவாக இருந்தாலும் அதுக்கு முறையான விளம்பரம் நிச்சயமாக தேவை. நீங்கள் இந்த விழாவிலே எனக்கு உறுதுணையாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். பத்திரிகை உலகத்துல திரு சித்ரா லட்சுமணன் அவர்களுடைய நீண்ட நாள் பயணிச்ச மூத்த பத்திரிகையாளரான திரு மக்கள் குரல் ராம்ஜி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். Dear press and media friends, requesting you all to please maintain silence. அனைவருக்கும் இது உங்களிருந்த மாலை வணக்கம். ஒரு இன்ப அதிர்ச்சி தான். காரணம், பார்வையாளராக வந்த பத்திரிகையாளராக நின்று பாசத்தோடு சித்ராவினுடைய அன்பை அழைப்பு கேட்டு வாழ்த்துரைப்பதற்காக 4 அணியில் இணைந்திருக்கிறேன். இதில் சித்ராட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, காயப்படுத்தாத பெருமை எதையும் நியாயப்படுத்தும். ஒரு தலைமுறையை தாண்டி எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது என்னன்னா, என்னுடைய காலகட்டத்தில் விட எங்கள் அண்ணாவுடைய நண்பர்கள் அந்த வட்டத்தில் இருந்தவர் அண்ணனோடு பழகி, பராசக்தி மாலியோடு பழகி, அதற்கு பிறகு என்னோடும் சரி சமமாக தோளில் கை போட்டு கைப்பிடித்து அழைத்து வந்த பரவான பத்திரிகையாளர்கள் அவரும் ஒருவர் என்று ஆணைத்தரமாக அடையாளம் காட்டக்கூடிய பாசமிகு சகோதரர். எப்படி சினிமாவில் 2 பேர், முக்தா பிலிம்ஸ் ராமசாமி, முக்தா பிலிம்ஸ் சீனிவாசன். தம்பி கிழித்த கோட்டை அண்ணன் தாண்ட மாட்டார், அண்ணன் கிழித்த கோட்டை தம்பி தாண்ட மாட்டார் என்று சொல்லுவது போல பத்திரிகையாளர்கள் சித்ரா, ராமு, லக்ஷ்மணன்
அப்படிப்பட்ட அற்புதமான போல நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு அவர் ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அடுத்த ஆண்டு திரைப்பட உலகத்தில் கால் பதித்து தங்களுடைய திறமையை காட்டி 24 கிராஃப்ட்ஸ்களிலும் திறமையோடு வந்திருக்கும் கலைஞர் பெருமக்களை தேர்வு செய்து கௌரவிக்கும் ஒரு அற்புதமான விழா எடுக்கவிருக்கிறார். எதை செய்தாலும் அதை நின்று நிதானித்து கவனித்து அவசர காலத்தில் அள்ளி பிணைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு பண்பாளர். அவரோடு இணைந்திருக்கிற இந்த கொள்ளையை பார்த்தாலே தெரியும். பாக்யராஜ் தலைவராக இருந்து அன்பு சகோதரர் என்ற மேடையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் ஆரி உதயகுமார், சிவா இவர்கள் எல்லாம் நல்லது எங்கிருக்கிறார்களோ, திறமை எங்கிருக்கிறதோ, வலிமை எங்கிருக்கிறதோ அங்கு இணைந்திருக்கக்கூடியவர்கள். இவர்கள் எடுத்து நடத்தக்கூடிய இந்த விழா ஒரு ஏவிஎம் சரவணன் ஐயா அவர்களுடைய ஆசியோடு துவக்கமாக என்றார்கள். எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில், முயற்சி திருமணையாக்கும். அந்த முயற்சியோடு இன்றைக்கு களத்தில் கால் பதிக்கக்கூடிய சித்ரா லக்ஷ்மணன் எப்படி யூடியூப் சேனலில் தனக்கென்று ஒரு நேயர்கள் வட்டாரத்தை வளைத்து வைத்துக் கொண்டு வெற்றி விழா வருகிறார்களோ 8 திக்குகளிலும், அது மாதிரி இந்த கோடம்பாக்கம் வட்டாரத்து கலைஞர் பெருமக்கள் மத்தியில் நாங்கள் சித்ராவின் யூடியூப் சேனல் டூரிங் டாக்கீஸில் விருது பெற்ற கலைஞர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் ஒரு கௌரவத்தை தக்க வைப்பார்கள். நிச்சயம் அந்த பெருமையோடு நடப்பார்கள் என்று சொன்னால் நல்லவர்கள் இணைந்து நடத்தக்கூடிய விழா ஆண்டுக்காடு தொடர்ந்து வர வேண்டும் என்று அன்னை பராசக்தியை வேண்டி வருகிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி சார். Thank you so much for sharing your thoughts. அடுத்தபடியாக I would like to call upon a legend who redefined storytelling with simplicity and soul. நம்ம jury chairman K. பாக்யராஜ் அவர்கள். Requesting you to please share a few words. Okay. No. மன்னிக்கவும் சார். So அடுத்ததாக a producer who stands for scale, discipline and consistency, அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். பேரன்புக்கும் பெருமைக்கும் உரிய பாக்யராஜ் சார் அவர்களுக்கும், என் அன்பு நண்பர் உதயகுமார் அவர்களுக்கும், சித்ரா சார் அவர்களுக்கும், இந்த ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். சித்ரா லட்சுமணன் அது ஒரு காலத்தில் நான் சந்திப்பதற்காக தவிச்ச ஒரு மனிதர். நான் பாக்யராஜா சார் அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் மனோஜ் கிரியேஷன் வாசலில் நிற்கும் போதெல்லாம் பல முறை வணக்கம் சொல்லி அவருக்கெல்லாம் சொல்லி பார்ப்பேன். அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டார். அந்த உயரத்தில் நான் சித்ரா லட்சுமணனை பார்த்து அவரை அணுவணுவாக ரசித்து, அதன் பிறகு அவர் தயாரிப்பாளர் சங்கத்தில் பல்வேறு பொறுப்புகள் இருக்கும்போது, செயலாளராக இருக்கும்பொழுது அவருடைய நடைமுறையில் அவருடைய பாணியெல்லாம் பின்பற்றித்தான் பின்னாளில் நான் திருப்பியும் சங்கத்து பொறுப்பில் வரும்போது அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் தான் நான் கண்டிப்பாக அந்த வேலைகளை தொடர்ந்து செஞ்சேன். அந்த அளவுக்கு என்னை பல்வேறு விதங்களில் என்னை இன்ஸ்பயர் பண்ண ஒரு மனிதர்னு சொன்னால் சித்ரா சார். ஏன்னா அவர் ஒரு ப்ரொடியூசராக நான் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. அவர் எடுத்த மேக்கிங், அவருடைய குவாலிட்டி, அவருடைய ஸ்பீடு, அவருடைய பப்ளிசிட்டி ஸ்டைல், எல்லாமே ஒன்று நான் அப்சர்வ் பண்ணி தான் அந்த ப்ரொடியூசர் ஆகிற ஆசையாக எனக்கு வந்துச்சு. ஆக்சுவலாக நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகணும் இங்கே சென்னைக்கு வந்தது மாறி தயாரிப்பாளரான காரணம் சித்ரா சார் மாதிரி சில இன்ஃப்ளூயன்ஸஸும் காரணம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனிதர். அது மட்டும் இல்லை, அவருடைய அந்த தன்னம்பிக்கை விடாமுயற்சி இருக்குது பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக அது இன்னொரு நான் எனக்கு ஒரு தளர்வு வரும்போதெல்லாம், ஒரு சோர்வு வரும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுற ஒரு கேரக்டர்னா அகைன் சித்ரா சார் தான். ஏன்னா அவர் எங்கேருந்து எங்கே உயரத்துக்கு போய் எங்கே கீழே திருப்பி மேலே அந்த போராட்டம் அவருக்கு பார்த்தீங்களா, அந்த விடாமுயற்சி, அது கண்டிப்பாக அவர்கிட்ட நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். பல பேர் கற்றுக்கணும். அவரே அவர் ஆக்சுவலாக சித்ரா சார் பல பேரை பற்றி பேட்டி எடுத்திருக்கார், பல பேரை பற்றி புக் எழுதியிருக்காரு. ஆனால் அவரே ஒரு புத்தகம். ஆக்சுவலாக அவர் அவ்வளவு அனுபவங்களை, அவ்வளவு மக்களை, அவ்வளவு விஷயங்களை, ஏற்ற தாழ்வுகளை, மிகப்பெரிய உயரத்தை, மிகப்பெரிய தாழ்வை எல்லாம் சந்தித்து வந்திருக்கார். அதுக்கப்புறம் திருப்பி இந்த ஃபீனிக்ஸ் பறவைன்னு சொல்கிற மாதிரி திருப்பி உயிர் பெற்று திருப்பி இது டூரிங் டாக்கீஸாக மாறி அந்த சினிமாவுக்குள்ளேயே அவருடைய சினிமாவை, அவருடைய அனுபவத்தையே மூலதனமாக வச்சு திருப்பியும் இன்னைக்கு
உலகத்தில் நான் வந்து எந்த நாட்டுக்கு எங்கே போய் பார்த்தாலும் நான் டூரிங் டாக்கீஸ் உங்களுக்கு பேட்டி பார்த்தேன். அப்படி தான் வந்து என்னை வந்து முதல்ல என்கிட்ட அறிமுகமாகறாங்க. அந்தளவுக்கு டூரிங் டாக்கீஸ் வந்து உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் அத்தனை பேருக்கும் மிக மிக நெருக்கமான ஒரு அற்புதமான சேனலாக இருக்குது. நான் பெருமைக்கே சொல்ல எங்கே போனாலும் என்னை வந்து முதல்ல கேட்குறது ஃபஸ்ட்டு விஷயம் டூரிங் டாக்கீஸில் பார்த்தேன், அவங்கள டூரிங் டாக்கீஸ் பேட்டி பார்த்தேன். அப்படி அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பேரை வந்து ஒரு குறுகிய காலத்தில் கொண்டு வந்திருக்காரு. அது வந்து அவருடைய முழுக்க முழுக்க ஒரு தனி மனிதனுடைய உழைப்பு. இதுக்கு வந்து பெரிய டீம் ஒர்க் அந்த மாதிரிலாம் இது சினிமானா டீம் ஒர்க் சொல்லுவோம், அதெல்லாம் கிடையாது. இந்த டூரிங் டாக்கீஸ் என்பது ஒன் ஒன்லி சித்ரா லட்சுமணன். அவர் தான் அவருடைய பிரெயின் தான் அவருடைய உழைப்பு தான். ஏன்னா அவருடைய கான்டாக்ட், அவருடைய அனுபவம், அவருக்கு இருக்கிற நாலேஜ், இந்த சினிமா பற்றிய அறிவு, இது எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு டூரிங் டாக்கீஸாக மலர்ந்துருக்கு. அப்படி அப்போ ஒப்பற்ற ஒரு சாதனைகளுக்கு சொந்தமான அவர் வந்து டூரிங் டாக்கீஸில் ஒரு விழா நடத்தும் பொழுது நிச்சயமாக அதில் எல்லாம் பங்கு பெற்று கடமையை பண்ணணுன்றது வந்து ஒரு எனக்கெல்லாம் பெரிய கடமை. ஏன்னா அவ்வளோ தூரம் சித்ரா லட்சுமணன் அன்னி தூரத்திலேருந்து பார்த்து அவரையெல்லாம் பார்க்க மாட்டோமா பேச மாட்டோம் நிகழ்வு காலத்தில் மாறி அவர் என்னுடைய மூத்த சகோதரனாக மாறி சமயத்தில் என் மகள் திருமண விழாவில் குடும்பத்தில் ஒருத்தர் போல ஓடியாடி வேலை செஞ்சதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பேன். அந்தளவுக்கு எனக்கு மிக நெருக்கமாக அமைஞ்சது என்னுடைய மிகப்பெரிய பாக்கியம். அந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து ஒரு விழா செய்யும் பொழுது அதில் வந்து முழுக்க 100% என்னோட பங்களிப்பை கொடுக்கணுன்றது என்னுடைய எண்ணம். அதுக்காக தான் அவர் சொன்ன உடனே எல்லாரும் வேலையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுக்காக வந்து முழுமூச்சாக செயல்பட்டு இந்த விழா மிக சிறப்பாக நடந்து டூரிங் டாக்கீஸ்க்கு மணிமேகடத்தில் மேலும் ஒரு வைரக்கல்லாக அது அமைய வேண்டும். அதற்கு ஊடக நண்பர்கள் அத்தனை பேரும் ஒத்துழைக்க வேண்டும் என அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். I'd like to call upon Director R.V. Uday-Kumar sir to share a few words. ஒருத்தர் தான் கை தட்டுறாரு. தட்டுவா சித்ரா அண்ணா எது பண்ணாலுமே வந்து ஒரு ஸ்பெஷலாக பண்ணுவார். அவர் அழகாக கரெக்டாக ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே இந்த மாதிரி இருக்க உதவி நீ வரணும். அதுக்கப்புறம் 3 மணிக்கே ஃபோன் பண்ணி கரெக்டாக 6 மணிக்கு வந்துடணும். அதாவது ஒரு டிசிப்ளின்னா என்ன, நம்மனால ஃபங்க்ஷன் லேட் ஆகக்கூடாது. அதே மாதிரி நம்ம அழைப்பாளர்கள் சரியான நேரத்துக்கு வரணும். இதெல்லாம் வந்து நல்லா திட்டமிட்டு செயலாற்ற அண்ணனை பற்றி நம்ம என்ன சொல்ல. அவர் வந்து சிவா சொன்ன மாதிரி நம்மெல்லாம் சினிமாவுக்கு வராதுக்கு முன்னாடியே அவர் பேரை சினிமாக்களில் பார்த்துருக்கோம். மக்கள் தொடர்பாளர் சித்ரா லட்சுமணன் அப்படின்னு. அவருடைய அருமை சகோதரர் சித்ரா ராம் அவர்களை பற்றி கூட நான் சொல்கிறேன். இப்போவுமே நான் 2 பேர்த்து ஒன்றா தான் பார்த்துருக்கேன். ஒரு 2 பேரும் ஒன்றா வருவாங்க. ஒரு எந்த நிகழ்வாக இருந்தாலும் ஒரு ஃபேமிலி மீட்டாக இருந்தாலும் அங்கே பார்த்தா இவர் மட்டும் தனியாக இருக்க மாட்டார், அண்ணன் ராமண்ணன்னு இருப்பாங்க. அது ஒரு அற்புதமான ஒரு உறவு முறையோ அந்த அப்படி மெயின்டைன் பண்ணுற அந்த அடையாளம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் சினிமாவில் ரொம்ப கம்மி. இப்போ இல்லைன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, ஆரம்ப காலத்துலேருந்து சிவா சொன்ன மாதிரி அவருடைய திரையுலக பயணம்ன்றது ஒரு நீண்ட நெடிய பயணம், சாதாரணமான பயணம் இல்லை. ஒரு பிகினிங்கிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தயாரிப்பாளராக உயர்ந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து அந்த தயாரிப்பாளராக இருந்த இதிலிருந்து அப்படியே தள்ளி வச்சுட்டு அவருடைய சகோதரர் மறைவுக்கு பின்னாடி தயாரிப்பெல்லாம் நிறுத்திட்டாங்க. அவர் தயாரித்த படங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமான படம். வாழ்க்கை, மண் வாசனை, அதாவது பாரதி ராஜாவை ரொம்ப நல்லா யூஸ் பண்ண ஒரு தயாரிப்பாளர். ஏன்னு அப்புறம் பாக்கியராஜான்னு சொல்ல வேண்டியதில்லை. அவர் முதல்ல எங்களையெல்லாம் பேச சொல்லிட்டார் ஏதாச்சும் கிடைக்குமான்னு. ஸோ கண்டென்ட்டுக்காக அண்ணன் வெயிட் பண்ணார். அண்ணனுக்கு இல்லாத கண்டென்ட் அதான் சொன்னேன். என்ன நீங்கள் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது இருந்தால் அவருக்கு தெரியும். ஒரு அதாவது சித்ரான்னா ஒரு ஃபேமிலி இதுதான். இப்போ எங்கள் சிவா சொல்ற ஒரு அழகாக ஒரு விஷயத்த சொன்னார். தயாரிப்பாளர் சங்கம் மட்டுமல்ல, இயக்குனர் சங்கத்தில் கூட அவர் ஒரு பொறுப்புக்கு வந்துட்டா அந்த 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 பொறுப்பை வந்து அழகாக செய்வார். அவருக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டா அதை தன்னுடைய சொந்த வேலை மாதிரி எடுத்துகிட்டு பண்ணுவார். அவர் இருக்கிற காலத்தில் தயாரிப்பாளர் சங்கத்தில் இந்த பத்திரிகை ஒன்று மிக பிரமாதமான பத்திரிகை நடந்தது. அவரோட சரி அவர் வந்தவுடனே அந்த பத்திரிகை நின்று போச்சு. அவ்வளவு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்த ஒரு புத்தகம். ஸோ அவர் எது செஞ்சாலும் ஒரு சிறப்பாக செய்வார். ஸோ அண்ணன் வந்து இந்த யூடியூப் சேனலை பற்றி அண்ணன் சொன்னார். சினிமாவில் எல்லாரும் வந்து வாழ்த்த வேண்டிய ஒரு யூடியூப் சேனல்னா அது அதுதான். எந்த விதமாகத்திலையும் அடுத்தவங்களை புண்படுத்தாமல்
சினிமாவில் முன்னும் பின்னும் அன்றும் இன்றும் நாளையும் நடக்கவிருக்கிற விஷயங்களை அழகா மிக பிரமாதமாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான அற்புதமான உண்மையான சினிமா யூடியூப் சேனல்னா அது அண்ணனோட டூரிங் டாக்ஸ் தான். அதுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுப்பேன். ஏன்னா நாங்கள் கூட ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கலான்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி அது எப்படியெல்லாம் பண்ணலான்னு பார்த்தா இவரு தான் திருப்பி பதியோ இந்த ஆள் மீறி நம்ம ஒன்று பண்ணி ஜெயிக்க முடியாது போல் இருக்கேன் டென்ஷன்லேயே கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கிறேன். என்ன உண்மையா? ஆமாம். அதனால் அவரே பல தடவை என்ன பேட்டி ஏதாச்சும் கொடுத்துட்றாரு. முடியவே முடியாது. நான் என்னுடைய சேனலுக்கு தான் நான் என் பேட்டியை கொடுக்குறேன். இப்போ எந்த சேனலுக்கும் கொடுக்குறதில்ல அப்படிலாம் சொல்லி பார்த்தேன். இப்போ நான் ஜெயிப்பனா தோப்பனான்னு தெரியாது. அது அவர் கையில் தான் இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்தா தான் நம்ம வர முடியும். ஆனால் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார். இப்போ ஃப்ரேம் அண்ட் ஃபேம் ரொம்ப அழகான ஒரு விருதுக்குண்டான ஒரு வேல்யூபிள் நேம். இதுவரையிலும் உலகத்திலேயே யாரும் இந்த மாதிரி யோசனை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு ஃப்ரேமில் இருக்கிறவருக்கும் அவருக்கு கிடைக்கிற ஃபேம், அதுக்கு நடுவில் எவ்வளவு போராட்டங்கள் இருக்கும். இவர் சும்மா ஃப்ரேம் அண்ட் ஃபேம்னு போட்டார். ஃப்ரேமில் தோன்ற ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஃபேம் வர்றதுக்கு எவ்வளவு உழைப்பு அவன் போட வேண்டியிருக்கு. ஸோ அந்த உழைப்புக்கு தரக்கூடிய ஒரு விருதுகள் தான் இந்த உன்னதமான ஃப்ரேம் அண்ட் ஃபேம் விருதுகள் அப்படின்னு ஒரு தொடங்கியிருக்காரு. ரொம்ப வருஷமாக நம்மளும் ஏங்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல அவார்டு ஃபங்க்ஷன் ஒரு சினிமா எக்ஸ்பிரஸ் இருந்தது. அதெல்லாம் இப்போ அதை ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த டைமில். அது ராம்மூர்த்தி சார் இருக்கிறவர்னு ரொம்ப அற்புதமாக பண்ணிகிட்டு இருந்தார். அது போன உடனே அந்த வேல்யூ போயிடுச்சு. அது மட்டும் இப்போ விருதுகள் வியாபாரங்களாக மாறிடுச்சு. அங்கங்கே பிட்டை போட்டு திடீர்னு ஒரு 10-15 பேர் யார் வர்றாங்களோ அவருக்கு விருது கொடுக்குறதுன்னு இது ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. ஸோ இது எல்லாம் மாற்றி அமைக்கிற விதமாக யார் வந்தாலும் வரலன்னாலும் உண்மையாக யாருக்கு இந்த விருது போகணுமோ அவங்கள தேர்வு செய்வோம். அவங்க வந்தால் அவங்களுக்கு மரியாதை, வரலன்னா நம்மளுக்கு மரியாதை. அதனால் தயவு பண்ணி நீங்கள் அந்த விஷயத்தில் எனக்காக நாம் தேர்ந்தெடுக்கிறவர்கள் வருகிறவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை நம் மனதில் வைத்து கொள்ளாமல் மிகச்சிறந்த ஒரு ஒரு விருது விழாவாக உங்களது ஃப்ரேம் அண்ட் ஃபேம் தொடங்க வேண்டும். அதை தொடர்ந்து அதாவது உலக அரங்குகளுக்கு ஃப்ரேம் அண்ட் ஃபேமில் ஒரு அவார்டு வாங்கினா உலக அரங்கில் அந்த மரியாதை வரும் அளவிற்கு இந்த அவார்டு விருதை நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு நாங்கள் எல்லாரும் உங்கள் கூட இருப்போம். இயக்குனர் சங்கமும் அது குறிப்பாக செல்வமணி அவர்கள் ஒரு முக்கியமாக ரோடு போடுற வேலையில் மாட்டிக்கிட்டார். பெப்சி தொழிலாளர்கள் கொடுத்த இடத்துல ரோடு போடுறதுல ஒரு பிரச்சனை அது நேரடியாக போயிட்டு கலெக்டரை பார்த்துட்டு ரோடு போடுற வேலையை ஆரம்பிச்சுட்டு அந்த ரோடை தாண்டி வந்துட்டு இருக்காரு. அதனால் என்கிட்ட சொல்ல சொன்னார், அண்ணன் எனக்கு முடிஞ்சால் வந்துடுறேன், இல்லைன்னு என்னை திட்டுவாரப்பா, நீ சொல்லிவிடு அண்ணனுக்குன்னு. ஆக அவருடைய சார்பாகவும் இந்த தேர்வு குழுவில் எங்களையெல்லாம் ஒன்றிணைத்தமைக்கு திருமதி குஷ்பு அவர்கள், சிவா அவர்கள், இளவரசு அவர்கள், செல்வமணி அவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு பெரிய கஷ்டம். அது சாதாரண விஷயம் இல்லை. எங்களை சிக்க வச்சிட்டாரு. அது உட்கார்ந்து பார்க்கறதுக்குள்ள மண்டை காஞ்சிடும். இருந்தாலும் அதை ஒரு சந்தோஷமான ஒரு பயணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள தயாராகிவிட்டோம். உங்களுடைய முயற்சி வெற்றியடைய வேண்டும். எல்லாரும் சேர்ந்து ஒரு கரவொலியோடு ஃப்ரேம் அண்ட் ஃபேமை வாழ்க வளர்க என்று சொல்லி வாழ்த்துவோம். நன்றி. Mikka Nandri sir. Up next, I'd like to call upon our jury chairman and a legend who redefined storytelling with simplicity and soul. K. Baviraj Avala Aviraj 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 Avala Avir
எதுக்கு இது வந்து இவ்வளோ தூரம் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கும்போது, இந்த காலத்தில் விளம்பரங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப தேவை. விளம்பரங்கிறது அப்பப்போ அப் டு டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜோக் என்னென்னா, ஒரு கடையில் எப்போவுமே நல்லா வியாபாரம் ஆகிட்டு இருந்து ஒருத்தன் புதுசாக கடை வச்சான். அந்த புதுசாக கடை வச்சுன்னே அவன் கடையில் அவன் என்ன பண்ணான்னா, விளம்பரத்தில் வந்து இங்கு வேறு எங்கும் விட குறைந்த விலையில் இங்கே கிடைக்கும், நாங்கள் சவால் விடுகிறோம், வேறு எங்கும் விட இங்கு தான் குறைந்த விலையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் வச்சான். உடனே கூட்டம் பூரா அங்கே போக ஆரம்பிச்சு. இந்த ரெகுலராக ரொம்ப நாளாக கடை வச்சுருந்தவனுக்கு ஒரே ஷாக்கு, என்னடா அது இப்படி ஒரு பேர் வச்சுட்டாங்க, இங்கே தான் குறைந்த விலையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படின்னு ஒன்றே அவன் என்னடா பண்ணுறது, இது எப்படி அவன் உடைக்கிறதுன்னு தெரியலையே. அப்புறம் அவன் மூளையை பிரயோகப்படுத்தினா உடனே இவன் ஒரு விளம்பர போர்டு ரெடி பண்ணான். அதில் வந்து இங்கே விலை கண்டிப்பாக எல்லா இடத்தையும் விட இங்கே விலை அதிகம்தான், எந்த காரணம் கொண்டும் குறைக்க மாட்டோம்
அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் போட்டேன். ஏன்னா இது தரமாக இருக்கும், ரொம்ப நாளைக்கு வரும், நடுவில் புட்டுக்காது. இதெல்லாம் சொன்ன உடனேயுமே அந்த வாங்க வரவங்க கன்ஃபியூஸ் ஆயிருமில்ல. இது கம்மின்னு சொல்கிறேன், ஆனால் இவன் வந்து இது வாங்கினோம்னா பர்மனெண்ட்டாக இருக்கும், நடுவில் புட்டுக்காது அப்படி இப்படின்னு சொல்கிறேன். இது எதை வாங்குறது, தரமாக இருக்கிறது எதுக்கும் வாங்கிக்குவோமா அப்படி சொல்லி டவுட் வந்துடும் இல்லையா. அதுக்கப்புறம் அதுக்கு பேலன்ஸ் ஆகி இவனுக்கு விளம்பரம், இவனுடைய விளம்பரத்தில் வந்து இவங்களுக்கு வியாபாரங்கள் வந்தது. அதனால் எப்போவுமே அந்த மாதிரி விளம்பரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அத்தியாவசியமாக இருக்குது. அப்புறம் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு நாள் மார்க்கெட்டில் அப் டு டேட்டாக புதுசாக இருக்கிற மாதிரி எதாவது ஒன்று சொல்லும்போது இந்த ஜனங்க வந்து அது மேலே தான் டக்குன்னு கான்சன்ட்ரேஷனாக போவாங்க. சின்ன வயசில் இன்னொரு கூட சொல்லுவாங்க, என்னென்னா ஒரு சோப்பு வந்துட்டு இருக்கும், அந்த சோப்பு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு இன்னொரு புது ஒரு சோப்பு வரும். அப்போ உடனே அந்த புது சோப்பு வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னோடனே உடனே எல்லா ஜனங்களுக்கெல்லாம் அது வந்து துணிக்கு போடுற சோப்பாக இருந்தாலும் சரி, உடம்பு போடுற சோப்பாக இருந்தாலும் சரி, புதுசாக ஒன்று வந்திருக்கு விளம்பரம் வருதுன்னு சொன்னோடனே உடனே அதை வாங்கலான்னு சொல்லி இது பண்ணுவோம். அப்போ தான் ஒருத்தர் சொன்னார், டே அதே கம்பெனிக்காரன் தான்டா, ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, ஜனங்களுக்கு போர் அடிக்கும், ஒன்றே வந்துட்டு இருக்குன்னு சொல்லி, அதனால் அவனே வேறு பேரில் விட்டு இதை விட்டுட்டான் புதுசாக. இப்போ அதுவும் வந்துட்டுருக்கு இதுவும் வந்துருக்கு, ரெண்டும் வியாபாரம் அவனே தான். அது கொஞ்சம் குறைஞ்சுன்னு இதை பண்ணிக்குவான், இது ஒன்றும் இல்லை மூணாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்தே இந்த விளம்பர உக்திகள் வியாபார உக்திகள் இதெல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி அதனால் சித்ரா அவர்கள் வந்து இதை கரெக்டான முறையான விதத்திலே வந்து நம்ம ஃபங்க்ஷன் வச்சு பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி அந்த அவார்டு ஃபங்க்ஷன் வந்து சொல்லியிருக்காரு. அது பேர் உதயகுமார் சொன்னார், வித்தியாசமாக இருந்தது. நான் அது இப்படியும் சொல்லி பார்க்கலாம், ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லி பார்க்கலாம். அப்படி சொன்னாலும் அது அழகாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல டைட்டிலாக வச்சுருக்காரு. இதில் எனக்கு 2 இது, ஒன்று என்ன அப்படின்னா ஒரு விதத்தில் ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு என்னன்னா என்ன ஜூரியில் தலைவர்கள்லாம் தேர்ந்தெடுக்கிறவங்க நான் வந்து ஜூரி தலைவர்னு போட்டாங்க. இப்போ என்னென்னா இந்த ஜூரியாக இருக்கும்போது சண்டை வரும், அவர் ஒன்று சொல்லுவார் இவர் ஒன்று சொல்லுவார், இல்லை இது விட இதுதான் கரெக்டாக அதுதான் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு இதில் யார் பக்கம் பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டை வந்து, அப்புறம் அந்த சண்டைக்கு அப்புறம் தான் வந்து கடைசியில் வந்து இதில் நிறைய ரெக்கமெண்டேஷன் எல்லாம் வந்து அப்புறம் இதெல்லாம் இவங்கெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி அப்புறமா தான் கடைசியில் நம்மக்கிட்ட வருவாங்க. நம்ம கையெழுத்து மட்டும் போட்டால் போதும், எல்லாருமே சண்டை போட்டு முடிச்சிட்டாங்க, இனிமேல் நம்ம புதுசாக பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு. ஏன்னா அந்த ரெக்கமெண்டேஷன் வந்துருச்சுன்னு சொன்னோம்னா அதில் ரொம்ப ஆபத்துகள் இருக்குது. ஒரு தடவை நான் ஷூட்டிங் எடுக்க போன இடத்துல கோபியில் ரொம்ப தங்கமான மனிதர் ஒருத்தர், அவர் வந்து திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு அங்கே வந்து என்னென்னா போனால் எல்லாத்துக்கும் சாப்பாடு திடீர்னு அவங்க ஷூட்டிங் எடுக்கிற இடத்துல அங்கே சாப்பாடு ஃப்ரீன்னு போட்டுருவார், இளநீ ஃப்ரீயாக கொடுத்துருவார். அப்புறம் ஷூட்டிங் எடுக்கிற இடத்துக்கு அந்த தோட்டத்தில் எடுத்தாலும் சரி எங்கே எடுத்தாலும் சரி காசு கிடையாது. அப்புறம் ஏதாவது ஒரு பர்மிஷன் வேணுன்னா அவர் அப்படின்னு அவர் கை காமிச்சாருன்னா உடனே விட்டுருவாங்க. இப்படி ஒரு தங்கமான மனிதர். அவர் ஒரு தடவை திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டார். வந்து வணக்கம் சொல்லி, ஒன்றும் இல்லை, எனக்கு வேண்டப்பட்டவங்க ஒரு பொண்ணு படிச்சிருக்காங்க, மார்க் வாங்கியிருக்காங்க, இந்த எம்பிபிஎஸ் சீட்டு எம்ஜிஆர்கிட்ட நீங்கள் சொன்னால் நடக்கும் சொன்னாங்க. நொன்னி எனக்கு ஒரே டென்ஷன் ஆகிட்டேன். அதனால் நீங்கள் பார்த்து நான் எப்போ எதுவும் கேட்க மாட்டேன் யாருக்கிட்டேயும், உங்கள்கிட்ட அவங்க ரொம்ப தொல்லைப்படுத்துனால உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னாங்க. எனக்கு அதை விட பெரிய டென்ஷன். ஏன்னா நான் வந்து கேட்டவர் அவ்வளோ நல்ல மனிதர், அவர் கேட்டார். ஆனால் எனக்கு என்னென்னா எம்ஜிஆர்கிட்ட எதுவுமே நான் கேட்டதில்லை. ஏன்னா கேட்டால் மரியாதை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் எனக்கு இது வேணுங்க அது வேணுங்கன்னு ஒரு நாள் நான் கேட்டதே இல்லை. இப்போ எம்ஜிஆர்கிட்ட எப்படி போய் நான் நிற்கிறது? அதுவும் இல்லாமல் இது படிப்பு சம்மந்தப்பட்டது, அது எம்பிபிஎஸ் சீட்டுங்கிறது எவ்வளோ இது, அதுக்கு எவ்வளோ மரியாதைகள் இருக்கணும், மார்க் எவ்வளோ இருக்கணும், இதை எப்படிடா சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் அப்படியே யோசனை பண்ணிவிட்டு ஒரு 4 நாள் ஒரு வாரம் அப்படியே குழப்பம். அவர் வேறு ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன சார் பார்த்துட்டாரா போயிட்டாரா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் இவருக்காக, இந்த நல்ல மனிதருக்காக நம்ம போய் சொன்னால் தப்பு இல்லை. ஆனால் என்னென்னா அது ரீசனபுளாக இருந்தால் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் அவர் பார்வைக்காவது எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். அது கூட நம்ம செய்யலைன்னா அது நமக்கு மனசாட்சி உறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சாமி கும்பிட்டு அதை கையில் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படி சொல்லி சாமி கும்பிட்டு வெளியே வந்தால் ஒரு கார் வந்து நிற்கிது, டப்ப டப்புன்னு அதுலேருந்து ஒரு 4-5 பேர் இறங்கினாங்க. அந்த
அவர் அந்த நான் சொன்ன ராமசாமிங்க, அவர் கையில் பெரிய தட்டு, வெத்தலை பாக்கு தட்டு, பழம் தட்டு, இந்த தட்டு அந்த தட்டுன்னு ஒரு 5-6 தட்டோடு எல்லோரும் இறங்கி வந்தாங்க. வாங்க வாங்கன்னு உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார சொன்னோம். உங்களை மாதிரி ஒரு நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. ஒழுங்காக அந்த பொண்ணை கால் விழு அப்படி இப்படின்னு எல்லாம் என்னென்னா சீட்டு கிடச்சிருச்சு. நீங்கள் எவ்வளோ ஒரு இது சொல்லியிருந்தா உங்கள் மனசுக்குன்னா எனக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் நினச்சிக்கிட்டேன் அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டு ஏதோ நான் சொன்னதுனால தான் எம்ஜிஆர்கிட்ட இருந்து சீட்டு உடனே கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டேன். நான் நினச்சிக்கிட்டேன் நம்ம நல்ல மனசோடு நல்ல வேலை நீ கும்பிட்டு கையில் எடுத்தோம், நம்ம போய் சொல்லவே இல்லை, சொல்கிறான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்ததுக்கே வந்துருச்சு. அந்த மார்க் மெரிட்டில் அது வந்துருச்சு. அந்த மாதிரி இந்த ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி வந்ததுனால சில நேரங்களில் ரொம்ப மாட்டிட்டு முழிக்க வேண்டியிருக்கும். இந்த அவார்டில் ஜூரியாக இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் வரும். எனக்கு வேண்டப்பட்டவர், உனக்கு வேண்டப்பட்டவர்னு இந்த மனசாட்சியை தூக்கி வச்சு போட்டு நியாயமாக அதை பண்ணணுமே அப்படின்னு சொல்லும்போது அதில் சில பேர்த்துக்கிட்டலாம் வாங்கி கட்ட வேண்டியதெல்லாம் வரும். இது எல்லாத்துக்கும் எல்லோரும் டைரெக்டாக ஏன்னா அனுபவப்பட்டிருப்பாங்க, எல்லாருமே இதெல்லாம் அனுபவப்பட்டிருப்பாங்க. ஸோ அவர் சித்ரா எப்படி அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், யாரையுமே காயப்படுத்தாங்கள் எவ்வளோ நியாயமாக செய்யணுமோ அந்த மாதிரி தொழிலை அவ்வளோ தூரம் இந்த டூரிங் டாக்கீஸ் அப்படிங்கிறதுல அவர் நிகழ்ச்சிகளை சிறப்பான முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால் இந்த அவார்டும் கண்டிப்பாக நியாயமான முறையில் கரெக்டான முறையில் கொடுப்பாங்க. ஏன்னா அவார்டு கொடுக்குறது அப்படிங்கிறது எங்கேருந்து வருது, யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது சில நேரங்களில் இருக்குது. எல்லா பத்திரிகையிலையும் சில நேரங்களில் வரும். சில பத்திரிகையில் இதில் என்ன விமர்சனம் வருது அப்படின்னு சொல்லி எல்லோரும் வெயிட் பண்ணி அந்த விமர்சனத்துக்கு அப்புறம் படம் பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இந்த அவார்டு அப்படின்னு சொன்னோம்னா இவங்ககிட்ட இருந்து அவார்டு வருது அப்படின்னு சொன்னோம்னா அது சில பேர்த்துக்கு அது ஒரு பெரிய கௌரவமாக நினைப்பாங்க. சித்ரா அவர்கள் இப்போ இவர் கொடுக்கக்கூடிய இந்த ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்டு அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் மற்ற அவார்டுகளை மாதிரி இதுவும் மிகப்பெரிய ஒரு பேர். இங்கே இவர்கிட்ட அவார்டு வாங்குகிறோம்னு சொன்னோம்னா அது கரெக்டான அவார்டாக இருக்கும், அது நமக்கு ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு கௌரவமாக இருக்கும் அப்படின்னு எல்லோரும் நினைக்கிற அளவுக்கு அது பெயரும் புகழும் வாங்கும். அது வாங்குறதுக்காக என்னுடைய மனம்தான் இந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். Ladies and gentlemen, let's hear it out for our Iyakunar R.K. Sellamani avargal, one of our esteemed jury members. Thank you so much, sir, for joining us. May I now request Thiru Chitra Lakshmanan avargal to please felicitate Thiru R.K. Sellamani avargal. A filmmaker known for intensity and strong narratives, Thiru R.K. Sellamani அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேச அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் காலதாமம் ஆச்சு, மன்னிக்கணும். நாங்கள் ரொம்ப நாளாக பையனூர் நமக்கு குடியிருப்புக்கு இடம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த இடத்துல ரோடு போடணுன்னு கலெக்டருக்கும் சிஎமுக்கும் மனு கொடுத்துட்டு இருந்தோம். அது இன்னைக்கு தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாம் வந்திருந்தா அதனால் போய் மத்தியானம் ஒரு 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறதா ப்ரோக்ராம். அதனால் நாங்கள் போக வேண்டியதாகிடுச்சு. 3:30 கிளம்பணும். இப்போ தான் இங்கே சேர்ந்தோம். ஃபுல் டிராஃபிக், ஒரு கரெக்டான டிராஃபிக்கில் ஜாயின் ஆகிட்டோம். அதனால் சின்ன தாமதமாகிடுச்சு. என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். சித்ரா சாருக்கு, பாக்யராஜ் சாருக்கு, உதயகுமார், அம்மாகிரேஷ், சிவா சாருக்கு அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பற்றி ஏற்கனவே போன மாதம் சொல்லியிருந்தார் சார், சித்ரா சார் போல் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பண்ணணும் செல்வமணி அப்படின்னு. உண்மையாகவே இப்போ அவார்ட் ஃபங்க்ஷனுங்கிறது குறைஞ்சி போச்சு, இல்லை எல்லாமே போச்சுன்னு வைக்கலாம். முன்னாடி நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கோம். இப்போ அதை எடுத்து நடத்துறதில்ல. கொஞ்சம் சேட்டலைட் சேனல்ஸோட இது வீழ்ச்சி வந்த பிறகு, ஓடிடி வந்த பிறகு இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே குறைஞ்சிடுச்சு. அவார்ட் ஃபங்க்ஷனுங்கிறது 2 வகையில் கலைஞர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற விஷயமாக இருந்தது. அதாவது நம்ம அவார்டு வாங்கலைனா கூட நம்ம நண்பர்களோ நமக்கு தெரிஞ்சவங்களோ அந்த அவார்டு வாங்கும்போது
ஒரு எல்லா ஃபேமிலியும், அதாவது திரைக்குடும்பங்கள் இருக்கிற எல்லாரும் ஒன்றா உட்காந்து அது பேசி ஒரு தீபாவளி மாதிரி ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். இன்னொன்று நம்மளே அவார்டு வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அவார்டில் கண்டெஸ்ட் பண்ணி வாங்குற வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆங்ஸைட்டி, இவர் நமக்கு வருமா இல்லை யாருக்கு வரும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆங்ஸைட்டி இருக்கும். அப்போ வந்து ஏறக்குறைய ஒரு 1 மந்த் அதுக்கான சந்திப்பு, அதை பார்க்குற மற்றவங்களை பார்க்குறது, காம்படிஷன், யாருக்கு ஒரு சின்ன காசிப்பு முடிஞ்ச பிறகு இல்லை அவங்க வந்து கொஞ்சம் ஒன் சைடாக பண்ணிட்டாங்க, இது மாதிரி சின்ன சின்ன அதை பற்றி பேசுறது. இது போல் வந்து ஏறக்குறைய ஒரு 2 மாதம், ஒரு வருஷத்தில் ஒரு 2 மாதம் இது பற்றியாவே ஒரு விஷயமா இருக்கும். ஒரு எல்லாரும் வந்து நல்லதோ கெட்டதோ ஒன்று சேர்ந்து பேசுறதுக்கு ஒரு விஷயமா இருந்துட்டு இருந்தது. கடந்த கொரோனாவுக்கு அப்புறமா வந்து இந்த நிகழ்ச்சியே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ சித்ரா சார் சொல்லும்போது சொன்னார், சிலமணி இது மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னாரு. சித்ரா சார் மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை என்னன்னா, அவர் எதை பண்ணாலும் மிக சிறப்பாக பண்ணுவார். அதுதான் சித்ரா சாரோட அவர் குவாலிட்டியே வந்து அதுதான். ஏன்னா நான் வந்து சாரை பார்த்தா அவருக்கே தெரியாது, இந்த டிசம்பரோட 40 வருஷம் ஆகுது. 1985 அவரை முதல்ல பார்த்தேன். உதவி இயக்குனர் மணிவன் சாரோட உதவி இயக்குனராக அவர் முதல்ல சந்தித்தேன். அப்போ வந்து ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு படத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அங்கே வந்தார். அப்போ தான் முதலாக பார்த்தேன். அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் அவரோட உறவு நட்பும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அவர் பல்வேறு வகையில் நான் அவரோட பயணிச்சிருக்கேன். உதவி இயக்குனராக பயணிச்சிருக்கேன். அப்புறம் வந்து டைரக்டராக அவர் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்புறம் ப்ரொடியூசர் கவுன்சில் அவர் செக்ரட்டரி, நான் வந்து EC மெம்பர், அப்படி ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்புறம் பாரதி ராஜேஸ்வரோட நண்பராக அவர் வந்து சீனியர் நண்பர், நான் வந்து ஜூனியர் நண்பர், அப்படி ட்ராவல் பண்ணியிருக்கோம். டைரக்டர் அசோசியேஷனில் அவர் வந்து EC மெம்பர், வைஸ் பிரசிடென்ட்டு, ஜாயின்ட் செக்ரட்டரி, நான் செக்ரட்டரி, பிரசிடென்ட். அப்புறம் நட்பும் வந்து இந்த 40 வருஷத்தில் வந்து மிகச்சிறந்த நண்பராக இருந்தார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அவர் எதை பண்ணாலும், திரைப்படம் பண்ணாலும் அவரோட ப்ரொடக்ஷனில் ஒரு வேல்யூ இருக்கும். அன்னைக்கு ஏறக்குறைய ராவுத்தர் ஃபிலிம்ஸ் போல், ராவுத்தர் ஃபிலிம்ஸ் முன்னாடியோ இல்லை அதனோட இணையாவோ எல்லாருக்கும் ஒரே விதமான உணவு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது டைரக்டரும் நானும் ஒன்றா உட்காந்து அவருக்கு என்ன உணவோ அதே உணவு தான் எங்களுக்கு. அதுபோல் வந்து அப்போலாம் வந்து ஃபலூடாலேருந்து ஐஸ்கிரீம்லேருந்து நான்வெஜ், அவர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் எங்களுக்கு 2 விதமான நான்வெஜ், இது மாதிரியான உதவி இயக்குனராக இருக்கும்போது எல்லா மனிதர்களையும் ஒரே மனிதராக ட்ரீட் பண்ணார். அது ஒன்று. அப்புறம் கவுன்சில் அவரோட நான் செக்ரட்டரி, அவரோட நான் EC மெம்பராக ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க்கில் அவ்வளோ சின்சியராக இருப்பார். யார் என்ன, நீ பெரிய ஆள் சின்ன ஆள், அதை பற்றி எந்த விதமான இதுவும் அவர்கிட்ட பார்ஷியல் இருக்காது. அப்புறம் 24 hours அதை பற்றி யோசிப்பார். இன்னைக்கு இந்த ஒர்க் முடிச்சுட்டு போனால் மறுநாள் போனார்னா இதை பற்றியான சிந்தனையோடு இருப்பார். இந்த ஒர்க் என்ன ஒர்க்கு கேரி பண்ணோம், அந்த ஒர்க்கோட பேலன்ஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் வரும்போது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி கொண்டு வருவார். ஒரு சின்ன இது கூட அவரை பற்றி என்னென்னா, இப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு சின்ன ஒரு இது போட்டிருந்தாங்க, 3 column 20 centimeters தான் வந்து விளம்பரம் கொடுக்குறோன்னு. அப்போ என்னோட ஃப்ரெண்டு வாசு, அவர்கிட்ட மேனேஜராக தான் இருந்தான், ராமவாசு. அவன் வந்து ஃபோன் பண்ணுறான் ஒரு நாள், என்னடா சொல்லுங்க, என்னப்பா என்ன சித்ராட்சன் வந்து வரும்போதே ஸ்கேலர் வருவார் அந்த ஆளுக்கு கவுன்சிலுக்கு 22 சென்டிமீட்டர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாருப்பா, அது எடுக்க சொல்லி நானா போட்டேன், மேலே தேட்டருக்காரங்க 2 சென்டிமீட்டர் போட்டிருக்காங்க, டார்ச்சராக இருக்குப்பா சித்ராட்சன் அப்படின்னு. என்னன்னா எந்த வேலையை எடுத்துக்கிட்டாரோ அந்த வேலையில் அவர் ரொம்ப கிளியராக இருப்பார். அதுபோல் இப்போ வந்து யூடியூப் நடத்துகிறார். யூடியூப் பாருங்க, நீங்கள் ஆயிரக்கணக்கான யூடியூப் வருது, ஆனால் சித்ரா சாரோட யூடியூப்பில் ஒரு மிகப்பெரிய வேல்யூ இருக்கும், என்டர்டைன்மெண்ட் இருக்கும், டெடிக்கேஷன் இருக்கும், ப்ளஸ் வந்து அதனுடைய ஆத்தென்டிகேஷன் இருக்கும். ஒரு நாள் இன்ட்ரு கேட்டே இருந்தார், சரி பண்ணலாம் சார் ஒரு ½ hour கூட சொல்லுமணின்னாரு. நாங்கள் உட்காந்து பேச ஆரம்பித்தோம். அதான் பேசி இருந்தாலே 5 மணி நேரம் ஆயிடுச்சு. எனக்கே தெரியாது. இப்போ முடியும் போது நாங்கள் உட்காந்து இது போல் உட்காந்து ஆரம்பித்தோம் ஒரு 4 மணிக்கு. முடியும் போது கீழே எல்லாம் ஆஃபீஸெல்லாம் பூட்டிட்டு போயிட்டாங்க. நாங்கள் முடிச்சு வரும்போது 9 மணி ஆச்சு. பேசிகிட்டே இருந்தோம். அவரோட ஸ்பெஷல் என்னென்னா, அவர் அதிகமாக பேச மாட்டார். அப்படி வந்து ட்ராக் கொண்டுட்டு வருவார். ஒரு இடத்துல வரும்போது நம்ம எங்கேயா மிஸ் ஆச்சுன்னா அதை ஞாபகப்படுத்துவார். அப்புறம் அதுலேயே நம்ம ட்ராவல் ஆகிட்டே இருப்போம். அதுபோல் அதிகமாக தன்னை வந்து முன்னிறுத்திக்காமல் அந்த விஷயத்தை மிகச்சிறப்பாக பண்ணக்கூடியவர். அந்த வகையில் வந்து இப்போ வந்து இந்த ஃப்ரேம்னுங்கிற ஒரு இது வந்து பேரில் அவார்டு கொடுக்கணும். இந்த 25ல் வந்த சிறந்த படங்கள்லேருந்து, சிறந்த படங்கள் முதல் சிறந்த இயக்குனர்லேருந்து, சிறந்த டெக்னீஷியன்லேருந்து எல்லாருமே கொடுக்கணும் அப்படின்னாரு. நிச்சயமாக அதில் நானும் ஒரு பாட்டாக இருக்கணும்னாரு. சித்ரா சார் சொன்னேன், நிச்சயமாக
நீங்கள் எடுக்கிற முயற்சியில் நானும் உறுதுணையாக இருப்பேன். அந்த வகையில் நிச்சயமாக சித்ரா சார், we will be with you சித்ரா சார், பிகாஸ் யூ ஆர் த குட் மேன். நீங்கள் எந்த ஒர்க் எடுத்தாலும் பெஸ்ட்டாக பண்ணுவீங்க. நிச்சயமாக 25ஓட மிகச்சிறந்த திரைப்படங்களை ஒரு தேர்ந்தெடுத்து அடுத்த ஆண்டில் அது வந்து எப்படி வந்து யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு அடையாளமாக இருக்கிறாரோ அதுபோல் இந்த ஃபேம் அண்ட் ஃப்ரேம் கூட வந்து விருது வழங்குற விழாவில் ஒரு அடையாளமாக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். அதை நிச்சயமாக அவர் பண்ணுவார். அவரோட நானும் இந்த உறுதுணையாக இருந்தோம், இல்லை ஒரு அணில் மாதிரி இருந்தோம், ராமருக்கு அணிலுக்கு இருந்த மாதிரி சித்ரா சாருக்கு செல்லுமணி ஒரு அணிலாக இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று தெரிவித்துக்கொண்டு இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைத்து பத்திரிகையாளருக்கும் எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். அவார்ட்ஸோட சோல்னா அது கெத்தா ஃபிளான் பண்ற அந்த ட்ராஃபி தாங்க. ஏன்னா அது உழைப்புக்கான அங்கீகாரம், கலைக்கு கொடுக்கிற மரியாதை மற்றும் சினிமாவோட ஃபியூச்சருக்கு ஒரு ப்ராமிஸ். இட்ஸ் நவ் டைம் டு அன்வேல் தி ட்ரோஃபி. மே ஐ நவ் ரிக்வெஸ்ட் our esteemed jury to unveil the Frame and Fame trophy. May I now request our PROs to join the stage as well. Requesting you to please